வெல்கம் டு A1 இன்டீரியர்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அரக்கோணம்ல சரவணன் சார் வீட்டில் தான் இருக்கும். ஸோ அங்கே ஒரு பியூட்டிஃபுல்லான அலுமினியம் ஃபுல் மாடலர் கிச்சன் நம்ம பண்ணியிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம அலுமினியம் மெட்டீரியலே பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கிச்சன் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ வால் பாக்ஸ்லேருந்து கீழே பாட்டம்லேருந்து எல்லாமே A to Z வந்து நம்ம மெட்டீரியலில் தான் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து செமி மாடலர் கிச்சனில் இந்த கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே சிவிலில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அந்த மாதிரி பண்ணும்போது ஜஸ்ட் நம்ம டோரை மட்டும் க்ளோஸ் பண்ணி ஆக்சசரிஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் நம்மளால் போட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் கட்லரி, பிளேட், ஆகிட்டு நார்மலாக ஸ்பேஸ் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஃபுல்லாகவே கஸ்டமைஸ்டாக நம்ம மெட்டீரியல்லே எங்கெங்கே உங்களுக்கு என்னென்ன மாதிரியான கஸ்டமைஸ் பண்ணணும், என்னென்ன ஆக்சசரிஸ் வேணும் அப்படிங்கிறது A to Z நம்மளால் இங்கே செட் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா விக்கர் பேஸ்கெட் கொடுத்து ரெண்டு சைடுமே அதாவது கீழே கொடுப்பாங்க நார்மலாக. ஸோ இந்த ஸ்பேஸை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி ஆக்சசரிஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இவங்க என்னென்னா கீழே நீங்கள் பாட்டம் பார்க்கலாம், ஃபுல்லாகவே எல்லாமே நம்ம மெட்டீரியலில் சேனல் அடிச்சு தான் பண்ணியிருக்கோம். ஸோ இதனால் என்னென்னா உங்களுக்கு எல்லா ஸ்பேஸையுமே கரெக்டாக நம்மளால் யூட்டிலைஸ் பண்ண முடியும். உங்களுக்கு எங்கெங்கே என்னென்ன ஆக்சசரிஸ் வேணும், எந்த மாதிரியான கஸ்டமைஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இதிலே வந்து நீங்கள் அந்த வெசல் வாஷிங் மிஷின்ஸு அந்த மாதிரி எல்லாமே வச்சுக்கலாம். ஸோ ஆக்சசரிஸும் எக்ஸ்ட்ரா எங்கே வேணும்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி வால் பாக்ஸும் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பாக்ஸ் அடித்து ஒரு எல் டைப்பில் ஃபுல்லாகவே பாக்ஸ் செட்டப் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த அலுமினியம் பொறுத்த வரைக்கும் என்னென்னா உங்களுக்கு இன்பில்ட்டாகவே சாஃப்ட் க்ளோஸ் வந்துடும். எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் தான் உங்களுக்கு பட்டர்ஃப்ளை இன்ஜஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அது போக ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பேண்ட்ரி யூனிட்டு ஃபுல்லாகவே ஸ்டோரேஜ் செட்டப்பில் ஃபுல்லாக நம்ம பாக்ஸ் அடித்து ரேக் செட்டப்ஸில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கிச்சன் இன்னும் ஃபினிஷிங் ஆகலை. ஆக்சுவலாக இப்போ தான் நம்ம ரீசெண்டாக தான் நம்ம ஒர்க் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இது பார்த்திங்கன்னா பேண்ட்ரி யூனிட்டு, எல்லா க்ரோசரி ஐட்டம்ஸும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ யூஸ் பண்ணிட்டு A to Z ரெண்டு சைடுமே ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு ரெண்டு சைடுமே நீங்கள் யூஸ் பண்ணிட்டு மூவபிளாக இருக்கும், உங்களுக்கு யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. ஸோ இதுலேயுமே பார்த்திங்கன்னா உட்டில் வர இஷ்யூஸ் எதுவுமே வந்து இதில் வராது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இந்த கரையான் பிரச்சனை, அதாவது வாட்டர் இந்த சிங்க்லேருந்து வர்றது, அந்த மாதிரி இந்த ஆயில் பீஸு இந்த மாதிரி எந்த இஷ்யூமே இதில் வராது. ஜஸ்ட் அந்த மாதிரி ஆனாலுமே நீங்கள் ஒரு நார்மல் வாட்டரில் ஒரு கிளாத்தை வச்சு தொடச்சாலே எல்லாமே க்ளீன் ஆகிடும். அவ்வளோ யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். உட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு அக்ராலிக் ஃபினிஷிங் நீங்கள் போனோன்னா எக்ஸ்ட்ரா காஸ்ட் பே பண்ணணும். ஃபியூச்சர்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி காஸ்ட்டை வந்து நீங்கள் பேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே இன்பில்ட்டாகவே உங்களுக்கு வந்து வரும்போது உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டும் ரொம்ப கம்மியாக வரும். ஸோ அதை விட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் உங்களுக்கு வீட்டை விட. ஸோ இதுதான் இங்கே இந்த வீட்டில் நம்ம பண்ண ஒர்க்கு.